நான் எருமப்பட்டி ஒன்றியம் பொட்டிரெட்டிப்பட்டி ஊராட்சியிலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய பெயர் தத்துவம், பசுமை ஆர்வலர். அதாவது வருஷத்தில் 4 கிராம சபை கிராம பகுதியில் நடத்துகிறாங்க. அது நடத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 243A பிரகாரம் கிராம சபையில் கூடக்கூடிய மக்களோட அதிகாரம் தான் 243A செக்ஷனு. அந்த 243A படி மக்களுக்கான அதிகாரம் கிராம சபையில் தீர்மானம் ஏற்றுவதில்லை. அதான் ஒரு மெயின் பாயிண்ட். நான் எத்தனையோ பல முறை அனைத்து கிராம சபை கூட்டத்திலையும் கலந்துக்குவேன். 243A படி கிராம சபையில் ஊராட்சிகள் சட்ட விதி 110 படி அடிப்படை தேவைகளை தீர்மானம் ஏற்ற சொல்லி மனுவாக கொடுத்தால் தீர்மானம் ஏற்றுவதில்லை. தன்னுடைய உண்மைக்கு புறமாகத்தான் ஊராட்சியில் கிராம சபையில் தீர்மானம் ஏற்றுறாங்க. எருமப்பட்டி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா மயானம், குடிநீர் பிரச்சனை, டேங்கு கழுவுறதில்லை, ரோடு சரியில்லை, மயானத்தில் குப்பை கழிவுகளை கொட்டினா அங்கே கொண்டு போய் பிரேதங்களை கொண்டு போய் அடக்கம் செய்ய முடியல. இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. குடிநீர் டேங்கெலாம் தொட்டி மேல்நிலை தேக்க தொட்டி கழுவுறதே கிடையாது. கழுவுன மாதிரி பில் எடுத்துக்குவாங்க. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஊராட்சியில் செய்வதில்லை என்பதுதான் என்னுடைய முழு மனுவாகவும் முழு புகாராகவும் இதை பதிவு செய்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு தேவையான அடிப்படை ஒரு ஊராட்சியில் செயலாளராக இருக்கிறார் அப்படின்னா ஊராட்சி செயலாளர் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய தீர்மான நகலை தீர்மான பதிவேட்டில் ஏற்றணும். ஆனால் ஊராட்சி செயலாளர் கிராம சபையில் கொடுக்கக்கூடிய தீர்மானங்களை ஏற்றுவதில்லை. வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டால் அப்படித்தான் என்று முன்னுக்கு முரண்பாடாக பதில் சொல்கிறார். ஆகையால் இனி வரும் காலங்களில் வரக்கூடிய மந்திரிகளாக இருக்கட்டும், மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும், நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் 243A பின்பற்றி கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியாளரும் மாநிலத்தை காக்கக்கூடிய முதல்வர்களும் முன்மொழிந்து ஒரு அறிக்கை நகல் அனைத்து மாவட்ட ஊராட்சிகளுக்கும் வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக ஐயா, நீங்க நியூஸ் தமிழ் கிராம சபையோட நோக்கமே இதுதான். அந்த நோக்கத்துக்காக தான் நம்ம வந்திருக்கோம். எங்களோட நோக்கம் என்னங்கறத நீங்க முழுமையா ரொம்ப அழகா தெளிவா சொல்லிட்டீங்க. நன்றி. நம்ம நாமக்கல் மாவட்டம் ஏரிகள் நிறைய இருக்குங்க. எந்த கிராமம் நீங்க? நான் சேந்தமங்கலம். ஏரி என் பேர் சேகரன். அப்புறம் ஏரிகள் நிறைய இருக்குது. அந்த ஏரிகள் சீமக்கருவள முள் நிறைய இருக்கு. அந்த முள்ளை அகற்றணுமா அந்த மழை நீர் தேங்கி அனைத்து குடிநீர் தண்ணி இந்த மாதிரி வசதி எல்லா இதுக்குமே இருக்கும். மழை தண்ணீர் அந்த முள்ளு நம்ம அகற்றணும். இப்போ ஒரு கோர்ட்ல கூட ஒரு முடிவு பண்ணிருக்க. இந்த எலெக்ஷனுங்கிறதுனால ஒரு இது இருக்கு. அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட் இந்த சீமக்கருவளை முள்ளை அகற்றி அனைத்து ஏரிகளையும் அகலப்படுத்தி சரி செய்தாங்கன்னா நம்ம அனைத்து கிராமத்துக்கும் தண்ணி வசதி நல்ல ஒரு விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை வசதி இருக்கும் என்று இதன் வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் ஜெயக்குமார் வெள்ளையன், தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையுடைய நாமக்கல் மாவட்ட தலைவராக இருக்கிறேன். பொதுமக்கள் மற்றும் நாமக்கல் நகரத்தில் இருந்தோம். இது எங்கள் நகர பிரச்சனையாக இருந்தாலும் கூட இதில் கிராம மக்கள் மேல தொடர்புகளாக இருக்காங்க. எங்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு வாய்ப்பளித்த எங்களுடைய நியூஸ் தமிழ் சேனலுக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் வணிகர்கள் சார்பில் எங்களோட முக்கியமான கோரிக்கைகள் ஒரு 4 கோரிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து வருடக்கணக்காக வலியுறுத்தி வரோம். அதில் ஒன்று சிப்காட்டு, ஏற்கனவே அவருடைய விவசாயத்தினுடைய பொதுச் செயலாளரை பற்றி பேசிட்டாங்க. அதுபோக இங்கே நாமக்கலை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் வளர்ச்சிக்காகவும் போக்குவரத்து நெரிசலுக்காகவும் புதிய பேருந்து நிலையம் மட்டும் தொடங்கப்பட்டது. 1.5 வருடங்களுக்கு முன்பாக தொடங்கப்பட்டது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அந்த புதிய பேருந்து நிலையம் தொடங்கப்பட்ட அடுத்த நாள்லேயே ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த அந்த பழைய பேருந்து நிலையம் முற்றிலுமாக முடக்கப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. என்னன்னா அங்க இந்த ரிங் ரோடு முழுமையாக இன்னும் முடிவு பெறாத காரணத்தினால இந்த துறையூர் திருச்சி போற பேருந்துகள் எல்லாமே நாமக்கலுக்குள்ள தான் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. எங்களோட கோரிக்கை இந்த ரிங் ரோடு செயல்படுகிற வரைக்குமாவது இந்த பேருந்துகள் எல்லாம் பேருந்து நிலையத்துக்கு உள்ள போகணும்னு நாங்க சொன்னோம். ஆனா இப்போ எந்த பேருந்துமே பேருந்து நிலையத்துக்கு உள்ள வரது கிடையாது. பேருந்து நிலையத்துக்கு வெளியில மெயின் ரோட்லயே பொதுமக்களை ஏற்றி இறக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதனால கடுமையாக பொதுமக்களும் சரி, கிராமப்புறங்களிலிருந்து அந்த வணிக நிறுவனத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களும் சரி, மாணவர்களும் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கோம். கடும் வெயில் மழையில பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
அந்த பேருந்து நிலையத்துக்கு உள்ளார மாநகராட்சி கடைகள் கிட்டத்தட்ட 100 கடைகளுக்கு மேல இருக்குது. கிட்டத்தட்ட 1000 தொழிலாளர்கள் அதை நம்பிதான் வாழ்வாதாரம் அதுதான் இருக்கு. பேருந்து நிலையம் உள்ளுக்கு போகாத காரணத்தினால கிட்டத்தட்ட 50% கடைகள் முழுமையாக மூடிட்டாங்க. கிட்டத்தட்ட 7, 8, 9 மாதங்களாக யாருமே வாடகை செலுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது. முழுமையாக அவருடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாங்க தொடர்ந்து கோரிக்கைகள் வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இதற்கான ஒரு முழுமையான 100% கடையடைப்பு பொதுமக்களோட ஒத்துழைப்போடு நாங்கள் நடத்தினோம். அதற்கு பிறகும் கூட எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இந்த வருகின்ற வேட்பாளர்கள் எங்களுக்கு நோக்கி ஆதரவு கேட்டு வருகின்ற வேட்பாளர் எல்லாத்துக்கிட்டையுமே நாங்கள் மிக முக்கியமாக இந்த கோரிக்கைகள் நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். வெற்றி பெற்று யார் வந்தாலும் இந்த பிரச்சனையை ஒரு முதன்மை பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு உடனடியாக என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அதே போல இன்னொரு கோரிக்கை, நாமக்கல் நகரத்துக்குள்ள மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு அரசு மருத்துவமனை, இந்த அரசு மருத்துவமனை கொஞ்சம் உயர்வு பெற்று சிறப்பு உயர்வு பெற்று இந்த கலெக்டரேட் பின்னாடி போயிட்டாங்க. ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி போயிருச்சு. ஆனா என்ன ஆச்சுன்னா அந்த கலெக்டரேட் இந்த மருத்துவமனை போன பின்பு இங்க ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த மருத்துவமனை மூடிட்டாங்க. இப்ப இரவு நேரங்கள்ல இந்த கிராமப்புறங்கள்ல இருந்து வர்றவங்க ஒரு அவசர சிகிச்சைக்கு வரவங்கனால அங்க வர முடியல. ஏன்னா இந்த ஏற்கனவே இருந்த அந்த மருத்துவமனை இந்த பேருந்து நிலையத்துக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஒரு மருத்துவமனை. ஆனால் நாங்க என்ன ஒரு கோரிக்கை வச்சோம்னா, அந்த மருத்துவமனை அங்க போகட்டும், அவசர சிகிச்சைக்கு நாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கோ உடனடியாக ஒரு உதவி வேணும்னா இந்த மருத்துவமனையை நீங்க செயல்படுத்துங்க. ஒரு தாலுகா மருத்துவமனையாக 24 மணி நேரமும் அடிப்படை வசதியோடு இருக்கின்ற ஒரு மருத்துவமனையாக அதை நீங்க செயல்படுத்தணும்னு நாங்க கோரிக்கை வச்சோம். அதுவும் கிட்டத்தட்ட பல்வேறு போராட்டங்கள் செய்தும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இன்னும் அந்த மருத்துவமனை திறக்கப்படவில்லை. எனவே இந்த வருகின்ற ஆட்சி யாராக இருந்தாலும் சரி இதையும் ஒரு முன்னெடுத்து அந்த மருத்துவமனையை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எங்களுடைய வணிகர்கள் சார்பாக இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கிறோம். உங்களோட கோரிக்கையை அதிகாரிகளுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய பாலமாக நியூஸ் தமிழ் செயல்படும்.